வணக்கம். இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸு பூரண கொழுக்கட்டையும் சுசியமும் பண்ணுறேன். அன்றைக்கி போழி செஞ்சு மிச்ச பருப்பு பூரணம் இருந்தது, அதை வச்சு சுசியமும் பூரண கொழுக்கட்டையும் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறேன். கொஞ்சோண்டு உப்பு போட்டு, பிஞ்சு உப்பு போட்டு வெந்நீர் வச்சுருக்கிறேன். இந்த வெந்நீர் வச்சு முதல்ல பிசைஞ்சிக்குவோம். கொழுக்கட்டைக்கு மாவு பிசைஞ்சாச்சு. இதை மூடி ஓரமாக வச்சுருவோம். இப்போ அதே டம்ளருக்கு 1 டம்ளர் மைதா மாவு எடுத்துருக்கேன். இதை உப்பு போட்டு கரைச்சிட்டு வந்துடுவோம். சுசியத்துக்கு மாவு கரைச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் சட்டி வச்சாச்சு. ஒன்று ஒன்றா போட்டு எடுப்போம். இப்போ சுசியம் ரெடி. அடுத்து கொழுக்கட்டையை இந்த அச்சில் வச்சு ரெடி பண்ணலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் சுசியம் பூரண கொழுக்கட்டை ரெடி. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.